இரண்டு அணிகளும் தயார். ஒரு பக்கம் லைகா கோவை கிங்ஸ், மறுபக்கம் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். It is qualifier 1. முதல் பந்திலே அமித் சாத்விக் ஒரு சிங்கிள் எடுத்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கார். ஆஃப் த மார்க். நல்ல ஷாட், சரியா கனெக்ட் ஆகாவிட்டாலும் நிச்சயமா ரன்ஸ் வரும். 1 bounce 4. in fact ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4. ஸ்லிப்ப வச்சு போறாரு. அண்ட் இது சமயா கரெக்ட் பண்ணிருக்காரு. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். எங்க போயிருக்குன்றது மட்டும் பார்த்தால் போதும். வெளியே அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி நேராக இன்னொரு பவுண்டரி கிடைக்கும். இது இறங்கி வந்து நடந்து வந்து ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் என்ன ஷாட்டுங்க இது. இது பாருங்க, இது ஷாட்டை கடாசி இருக்காரு. ஃபீல்டர் ஜஸ்ட் a spectator. 5 ரன்கள் இந்த ஓவர்ல. அதுல லாஸ்ட் பால்ல சும்மா அந்த கேப் பந்து தட்டி விட்டுருக்காரு துஷார் ரஹேஜா. அச்சா உடனே தெரியும் 6 ன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் விழுது. out of the ground. அமித் சாத்விக் inside out shot over extra cover boundary. அச்சாருங்க ஆனா 6 ஆஹா, லாஸ்ட் மினிட்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிஃபென்ஸ்ங்க. ஒரு மாதிரி ஒரு 2 போஸ்ட் இருந்தது. அங்கே அந்த லாஃப்ட் பண்ணாரு. பிரில்லியன்ட் ஷாட். முட்டி போட்டு ஒரு அடி. இது என்பிஆர் காலேஜை தாண்டியாச்சு. திண்டுக்கல்ல இருந்து டுவர்ட்ஸ் தேனி அடிச்சிருக்காரு அமித் சாத்விக். ரொம்ப ஃபுல்லா போட்டாரு. இன்னொரு 6 நேரா அடிச்சிருக்காரு துஷார் ரஹேஜா. அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்ல தன்னோட பவுண்டரியோட 50யும் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன மாடிருக்காரு. ஓவராலா 4வது 50 இந்த சீசன், 3வது 50. இவரு இப்போ ஆஃப் சைட்ல இன்னொரு பவுண்டரி. அமித் சாத்விக்கும் 49க்கு வந்தாச்சு. டீசென்ட் ஓவருங்க இது வரைக்கும். கேள்விப்பட்டிருக்கேன். செம க்ளோஸா இருக்குங்க. சாய் சுதர்ஷனோட டைரக்ட் ஹிட்டுங்க. கட்டமே மேல போயிருக்காரு. Yeah, just freeze it there. I can see the bails completely off the stumps on the left side. Satisfied, the batter has not made good his ground. I have a decision for the big screen. Decision is மொமெண்டம் பிரேக்னு சொல்லிட்டு இருந்தோமே, இதுதான். ரஹேஜா நல்லா ஆடினாரு. ஆனா 55க்கு ரன் அவுட், 105க்கு 1 திருப்பூர். பவுண்டரி கிடைச்சிருமா? எஸ் கிடைச்சிரும். அனிருத் சீதாராமுக்கு ஃபர்ஸ்ட் 4. 50 அமித் சாத்விக்கு இப்ப வந்தாச்சு. இந்த சீசன் 2வது 50. டிஎன்பிஎல்ல கடந்த 2-3 சீசனா இவரை பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்ல பிளேயர். சாலிட் 50. அதுவும் முக்கியமான பிளே ஆஃப் மேட்ச்ல வந்திருக்குன்னா வெல்டன் கண்ணா. சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வரணும். காத்துல போயிருக்கு, கேப்ல போயிருக்கு, இன்ஃபேக்ட் வெளியவும் போயிருக்கு. யப்பா, கேப்ல அடிச்சிருக்காருங்க. பிரில்லியன்ட் ஷாட்டுங்க. டெப்த் ஆஃப் த கிரீஸ். திருப்பி அடிச்சிருக்காரு. திருப்பி இன்னொரு 6. பேக் டு பேக் 6s. அகைன் இன்னொரு ஷாட். இன்னொரு அவுட்டா வாங்கணும். அங்க அட் லாஸ்ட் யுதிஷ்வரன் ஒரு நல்ல கேட்ச். ஆர்டர் ஷாருக் கான் மேன் வித் தி கோல்டன் ஆர்ம். இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் பட் ரொம்ப ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு. பட் நல்ல கேட்ச் யுதிஷ்வரன் அண்டர் பிரஷர். பட் அமித் சாத்விக் செமையான ஒரு ஆட்டம். 67க்கு நடை கட்டுறாரு. 139 for 2. பட் இந்த மாதிரி போட்டா எப்படி மொமெண்டம் வரும்? வெளியே அடிச்சிருக்காரு முகமது அலி. அனிருத் சீதாராம் லாங் ஆஃப் தேடி அடிச்சிருக்காரா? தாண்டிருமா? நல்ல கேட்ச். சூப்பர் ஃபீல்டர் முகிலேஷ் ரொம்ப நிதானமா பிடிச்சாரு. கடைசியில ஜாதவேதுக்கு ஒரு விக்கெட். அனிருத் சீதாராம் அடிக்க போனாரு கேப்பை பார்த்து. அனிருத் 21க்கு வெளியேறார். 157 for 3. முகமது அலி சூப்பர் ஷாட். என்ன டைமிங். இறங்கி வந்து ஃபுல்லா எடுத்திருக்காரு. 4 கிடைக்கும். முகமது அலி இன்னொரு இம்ப்ரெசிவ் பிளேயர் இந்த ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல. ஸ்லாட் பால் மவுண்டன் தான் அடிச்சிருக்காரு முகமது அலி. பிரில்லியன்ட் ஷாட். சூப்பர் 6.
சிக்ஸ். முகமது அலி என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு திருஷ். 21 பால் 44க்கு வந்தாச்சு முகமது. இல்ல நல்லா வீசிட்டாரு முகமது. கடைசியில 200ல முடிக்கிறாங்க. இன்னமும் ஹையஸ்ட் ஸ்கோர் திண்டுக்கல் டிராகன்ஸ் தான். 200ல முடிக்கிறாங்க. பட் அதை ஈக்குவல் பண்ணணும். லைகா கோவை கிங்ஸ் அவங்க இறுதி போட்டிக்கு தகுதி அடையணும்னா என்ன நடந்திருக்கு நந்தலஸ்ல 201 ரன்கள் அடிக்கணும். இந்த போட்டியை வெல்லணும்னா லைகா கோவை கிங்ஸ் ஜெயிச்சா ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம். ரன் சேஸ் ஆன் தி அதர் சைடு. இப்போதைக்கு இம்பாக்ட் பிளேயரா யார் உள்ள வந்திருக்கா? நட்ராஜன் உள்ள வந்திருக்காரு. அனிருத் சீதாராமன் பதிலாக. பட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க. பிளேட் ஆன் 2016க்கு அப்புறம் இப்பதான் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ மைல்டு ஒரு ஜென்டில் அவுட் ஸ்விங்கர். சும்மா பேட்டை வச்சாரு. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். இத்தோட ஒரு ட்ரீம் ஸ்டார்ட். ஜிவி விக்னேஷ் வந்து எதுவுமே பண்ணல. 0 காலி 0 for 1 லைக் கோவி. சாம ஷாட். அற்புதமான தொடக்கம். ஃபீல்டு வச்சு போட்டாங்க. பட் அந்த மிட் விக்கெட் ஸ்கொயர் லைக் நடுவுலயும் கேப் ஃபைண்ட் பண்ணிருக்காரு. ஆனா இவரு டாப்ல போயிருக்காரு. சாய் சுதர்ஷன் அவரோட பேட்ல இருந்து 2வது பவுண்டரி. கடாசிருக்காரு ஆஃப் சைட் திசையில. சாம தொடக்கம். சொன்ன மாதிரியே நானே. ஆனா என்ன ஷாட் பா பா பா. bowler பேஸ் கொடுக்கல. பட் ஸ்ட்ரைட் அங்க மேக்கர்ஸ் நேம காமிச்சார் சாய் சுதர்ஷன். புல் பண்ணிருக்காரு. சரியா கனெக்ட் ஆகல. இருந்தாலும் வரும் ரன்ஸ் பவுண்டரி. ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4. அந்த ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ணல. பட் இங்க கன்வெர்ட் பண்ணுவார். அருமையான ஷாட். டீலிங் இன் ஃபோர்ஸ். இப்போதைக்கு சாய் சுதர்ஷன் 5வது 4 பதிவு செஞ்சிருக்காரு. அருமையான ஷாட். இன்னொரு விக்கெட்டா பிடிக்க முடியுமா? பிடிச்சிட்டாரா? பிடிச்சிட்டாரு. விஷ்ணு இந்த கைத்து மேல நடப்பாங்க தெரியல. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாரு. பிரில்லியன்ட் கேட்ச். எக்ஸாக்ட்டா அவேர்னஸ். ராதா கிருஷ்ணன் பெர்ஃபெக்ட்டான கேட்ச். 48க்கு 2. இதே கீப்பருக்கு மேல ஆட பாத்துருக்காரு. பேட்ல போட்டுருக்கா. கேட்ச் சரியான டேக். இது துஷார் ரஹேஜா. இது ஆட்டத்தோட மிக முக்கியமான ஒரு தருணம். சுரேஷ் குமார் ஓபனரா வருவாரு. ஆனா இப்போ 2 டவுன் வந்ததுக்கு அப்புறம் கூட விக்கெட் இழந்து போறாரு. சுரேஷ் குமார் கான் 5 ரன்னுக்கு. லைகா ஸ்ட்ரகிளிங் 53க்கு 3. கொஞ்சம் தான் ஷாட். 6 வரல ஏங்கினவங்களுக்கு இந்த அடிச்சிருக்காரு. முதல் 6 ஷெரான் பிளே யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு சாய் சுதர்ஷன். லவ்லி ஷாட் இன்சைட் அவுட் 6. மொமெண்ட் அந்த பேட்ல பண்றது முகிலேஷ். ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான ஒரு கிரிக்கெட்டர். கிரைசிஸ் மேன். 79 for 3. பவுண்டரிங்க. கரெக்டா பேக் ஒரு கேப்பை பிக் பண்ணாரு. சூப்பர்வா பேக் ஃபுட்ல. எங்க ஃபீல்டர் இருக்காரு கிளியரா மைண்ட்ல தெரிஞ்சிருக்குங்க. போட்டு வச்சிருக்காரு மேப்பை. லீடிங் எட்ஜ் கான் டிராப்ட். கணேஷ் விட்டுருக்காரு. பிடிக்க வேண்டிய கேட்சுங்க. இது எப்படி விட்டார் தெரியல. பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கு கரெக்டான ஒரு பவுலர் எடுத்துட்டு வந்தார் நட்டுவை. பவுண்டரிங்க. ஒரு கேட்ச் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2 ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மாதிரி கிரியேட் பண்ணாரு. அஜித் ராம் ஸ்லைட்லி ஷார்ட் கேப்பை பிக் பண்ணிட்டாரு. பவுண்டரி. சாய் சுதர்ஷனோட சேர்ந்து முகிலேஷ் இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் தலைக்கு மேல. அவரோட 2வது ஷெரான் பிளே சூப்பர் 6ஓட தன்னோட 50யும் எடுத்துட்டு வந்திருக்காரு சாய் சுதர்ஷன். இந்த சீசன் அவரோட முதல் ஹாஃப் செஞ்சுரி இதுதான். அவரோட திறமைக்கு அதை கம்மின்னு நினைப்போம். பட் முக்கியமான நேரத்தில் அடிச்சிருக்காரு. அதுதான் முக்கியமான பிளேயர் கழகு. திரும்பவும் அதே பக்கம் தான். அடிச்ச உடனே தெரியும் 4. ஸ்லோர் 1. கேப்பை பிக் பண்ணிட்டாரு முகிலேஷ். லெக் சைடுல இது வரைக்கும் பவுண்டரியே வரல நினைச்சோம். ஆனா பவுண்டரி வந்திருக்கு. 130க்கு 3ல முடிக்கிறாங்க 15 ஓவர்ல. என்ன ஷாட். யப்பா நடந்து வந்து முட்டி போட்டு ஒரு 6 ஸ்பின்னர் ஆடுற மாதிரி அடிச்சிருக்காரு. நல்ல ஷார்ட் பால் தான். ஆனா எல்லாமே இப்ப கோவை டுவர்ட்ஸ் தான் போகுது.
செம்ம ஹைட்ல போயிருக்கு. கேட்சிங் ஒரு ஏரியா தான் வந்திருக்கு. டிராப்ட் அங்க, பட் ஒரு கொலிஷன் அகைன். காலிங் இல்ல சாத்விக் அண்ட் இன்னொரு ஃபீல்டர். இது வந்து ரெண்டாவது சான்ஸ் ஃபார் சாய் சுதர்ஷன் விட்டுருக்காங்க. சிக்ஸ் தான் போயிருக்கு. சாய் சுதர்ஷன் டேக்கிங் ஆன் சாய் கிஷோர். Again, six with the win out of the ground. Offside covers மேல இன்னொரு சிக்ஸ். Shot six, 100 from Sai. Shamayana ஒரு innings, outstanding innings. Big match player. பாத்தீங்கன்னா செகண்ட் fastest 100 and more than fastest எல்லாம் விடுங்க. ஒரு great 100 winning cost வந்திருக்கு. It's as good as over the match, but Sai Sudarshan outstanding. இன்னொன்னு பவுண்டரி. இனிமே முடிக்க ரெடி ஆயிட்டாரு. இப்போதைக்கு டாய் பண்ணிட்டு இருக்காரு. Straight down the ground. 6 or 4? 6. Slower ball over pointer. 6. Boundary. Win பண்ணிட்டாங்க. மேட்சை வின் பண்ணிட்டாங்க கோவை. ஓவர் டு ஸ்பேன். ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. பட் சாய் சுதர்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு இன்னிங்ஸ். பயங்கரமான ஒரு சேஸ். ஏன் இவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், 2 டைம் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லைக் கோவை கிங்ஸ் இன்டு தி ஃபைனல்ஸ்.